மாதம் 2,40,000 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஹாய், இட்ஸ் பிருத்விராஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. ஓகே, பணம் அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்றைக்கி அந்த பணத்தை சம்பாதிக்க 2 வழி தான் இருக்குது. ஒன்று, வேலைக்கு போகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும். இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களோட வருமானம் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் 20,000 தராங்க இல்லைங்களா? இன்றைக்கி அந்த 20,000 வச்சு பெரிய லெவலில் அவங்களோட லைஃப்பை ரன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸில் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படின்னாலே பெரிய லெவலில் முதலீடு பண்ணணுமே. மினிமம் 1 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஓகே, ஒரு 5 வருஷம் அனுபவமாக இருக்கான்னு பார்த்தா அனுபவம் இல்லை. அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி படித்த படிப்புக்கு வேலை இருக்கா? இட்ஸ் லைக் அப்படியே வேலைக்கு போயிட்டாலும் நம்ம எதிர்பார்க்குற வருமானம் தராங்களா? இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறது தான் சேஃப், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. காலையில் போவோம், நைட்டு வரைக்கும் 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், அவங்க கொடுக்குற 400 ரூபா 300 ரூபா அந்த வருமானத்தை வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, லைக் இப்போ இருக்கிற வாழ்க்கையை ஓட்டலாமே தவிர அவங்க நினச்ச விஷயத்தை எதையுமே வாங்க முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி அதை தாண்டி என்னன்னு இன்றைக்கி இன்னும் சீக்கிரம் சம்பாதிக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஆசைகள் கனவுகள்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பைக்கு வேணும், படிப்பு செலவை பார்த்துக்கணும், அடுத்து மெடிக்கல் செலவை பார்த்துக்கணும், சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு மினிமம் லேக், ஒரு 5 லேக்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் மினிமம் ஏதோ இருக்கணும். அதை தாண்டி அதர்ஸ், இந்த கல்யாணம், காது குத்து, மொழி வைக்கிறது, இந்த மாதிரி செலவுகள், இதெல்லாம் நம்ம லைஃப் டைமுக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா வரும். இந்த 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரு வழியுமே இல்லை. வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணாலும் சம்பாதிக்கலாம். வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் சம்பாதிக்கலாமே தவிர பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி அந்த ஒரு விஷயம். இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு மக்களுக்கு தெரியாதனால தான் இன்றைக்கி சம்பாதிக்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? ஓகே, இனிமேல் வர காலகட்டத்தில் ஆன்லைன் அப்படின்றது வளருமா குறையுமா? எஸ், கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டு தான் போகும் இல்லைங்களா? ஓகே, ஆன்லைனில் எதை நாங்கள் இப்போ எடுத்து இந்த ஒர்க் எடுத்து பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஆன்லைன் ப்ராசஸ், அந்த ஆப் பேஸ் ஒர்க் தான் இப்போ நம்மளுமே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது வரைக்கும் அந்த மொபைல் மூலயமா சம்பாரிச்சிருக்குமா, செலவு பண்ணியிருக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் தான் அதிகம். முன்னெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மொபைல், இப்போலாம் ஒரு ஆளுக்கு ஒரு மொபைல். குழந்தைங்களாம் மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்ற லெவலுக்கு மாறிட்டாங்களா இல்லையா? இட்ஸ் லைக் இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைக் ஒரு ஆப் பேஸ்ட் ஒர்க் தான். இன்றைக்கி லைக் அமேசானோட கம்பெனி ஓனர் யாருன்னு நமக்கு தெரியுங்களா? இல்லை எங்கேருந்து ப்ராடக்ட் வருதுன்னு தெரியுமா? எஸ், எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவோம், அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, மீஷோவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால அந்த அமேசான் கம்பெனி ஓனர் நமக்கு எதுவும் தராங்களா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லி ஒரு 2 பேர் வாங்குறாங்களா இல்லையா? அவங்க ஏதோ பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி அந்த ஒரு கான்செப்ட். இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட டெப்த்து தெரியாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கணும், வேலைக்கு போனாலும் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணாலுமே பெரிய லெவலில் முதலீடு போட்டு அதில் லாபம் வருமா, நஷ்டம் வருமா, இந்த மாதிரி சிந்தனைகளே இருந்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நல்ல கம்பெனி சூஸ் பண்ணி எடுக்கணும். நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பிரமாதமான கம்பெனி, ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு நிறுவனம், வேறு மாதிரியான கம்பெனி. அதே மார்க்கெட் பொருள், அதே சக்தி மசாலா, ஆச்சி மசாலா உங்களுக்கு கம்மி விலையில் கொடுத்தாங்கன்னா வாங்குவீங்களா, வாங்க மாட்டிங்களா? எஸ், லைக் இன்றைக்கி 2000 ப்ராடக்ட் உங்களுக்கு 500 ரூபா டிஸ்கவுண்ட் போய் நீங்கள் 1500 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ், வாங்குவோமா வாங்க மாட்டோமா? கண்டிப்பாக வாங்குவோம் இல்லைங்களா? எஸ், அந்த ஒரு பிஸ்னஸ், அந்த ஒரு ப்ராடக்ட்டை பேஸ்டு ஒரு ஒர்க்காக தான் எடுத்து இன்றைக்கி நம்ம ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எஸ், லைக் இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணணும், எப்படி வருமானம் வரும், எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு இப்போ சொன்ன அப்படின்னா ஓகே, இந்த பையனும் போய் தான் சொல்கிறான் அப்படின்ற மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சும்மா ஹிண்ட் சொல்லட்டுங்களா? ஓகே, வாரம் 600,000 வாரம் 60,000 வரைக்கும் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. மாதம் 2,40,000 ரூபா
சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. எஸ், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க 2,40,000 தருவாங்க, இதெல்லாம் நம்புறதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் சம்பாதிக்கிறவங்க இந்த காலத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. இதே பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவரும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிளான் கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது, எந்த பிஸ்னஸ் பண்ணால் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கோம். எஸ், அதனால் நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எந்த ஒரு ஃபீல்டுன்னு பாருங்கள், எடுத்து அந்த ஒரு பிஸ்னஸ் உள்ள இறங்கி ஸ்டெப்பை வைங்க. அதில் தான் உங்களால் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும். வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ரெண்டுத்துலேயும் சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் சம்பாதிக்கலாம். எஸ், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.